ஹலோ மக்களே, எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் சினிமா நியூஸை முடிஞ்ச அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்ல நாங்கள் ட்ரை பண்ணி அந்த முயற்சியில் தோல்வி விட்டுட்டோம். தோத்துட்டேன், அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. ஓகேவா? ஆனால் மறுபடியும் நாங்கள் அந்த முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? I can do this all day. அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். சினிமா நியூஸ் தானடா, இதில் என்ன பெருசாக இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சினிமா நியூஸை முடிஞ்ச அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லலாம்னு ஒரு ஐடியாவில் தான் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக வருதுன்னு தெரியல, அது நீங்கள் தான் சொல்லணும். பாடி தொலையும். ஸோ ரொம்ப இன்ட்ரோ கொடுத்தாச்சு. ஸோ ரொம்ப டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தளபதி நியூஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது என்னன்னா, தில்ராஜ் ப்ரொடியூசர் நம்ம எல்லா பேருக்கும் தெரியும். வாரிசுன்னு ஒரு படத்தை எடுத்தவர், ஒரு மீம் கண்டென்ட்டை நம்மளுக்கு பரிசா கொடுத்தவர். அவர் ரீசெண்டாக தெலுங்கு சேனல்ஸில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் நம்ம தளபதியை பற்றி சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சொல்லுப்பா, சொல்லலைன்னா வெடிச்சு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி 6 மாதத்துக்கு மாதம் 20 நாள் டேட்டு கொடுத்தாரு. படத்தை 120 நாள்லேயே முடிச்சு கொடுத்துட்டாரு சொல்லி தளபதியை பாராட்டிட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுறாங்க. என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி 120 டேஸில் தெலுங்கு ஸ்டார்ஸும் படத்தை முடிச்சிங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப லாபமாக இருக்கும். இனிமேல் தெலுங்கு ஸ்டார்ஸும் தளபதி பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி தில்ராஜ் சொல்லியிருக்காரு. இதை பார்த்தோன்னே ஒரு சில கொல்டீஸுங்க வைரதியம், என்னடா தளபதியை பற்றி பேசுகிறானுங்கன்னு சொல்லி வைரதியம் அவனுங்களை தட்டி விடுங்க. பட் இருந்தாலும் நம்ம தளபதி என்னதான் அவ்வளோ பிஸி ஷெட்யூல் இதெல்லாம் வச்சுருந்தாலும் ஒரு படத்தை கரெக்டாக எப்போ முடிக்கணுன்ற ஒரு பேட்டர்னை சூப்பராக ஃபாலோ பண்ணி போவார். கடந்த ஒரு 6 to 8 இயர்ஸாக தளபதி அந்த பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னு தான் நம்ம சொல்லணும். திரும்பறடாலாம் கண்ணி வெடி வைக்கிறாங்கன்னு சொல்லி யார் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். நயன்தாரா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதாவது என்னன்னா, இவங்க போதும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கல்யாண சிடி எடுத்தாங்க. அந்த கல்யாண சிடியை விற்கலன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத மூவி சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்க. அந்த மூவி சீன்ஸ் தொடர இடம்லாம் பூதம் கிளம்புதுன்ற மாதிரி தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம டி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. பர்மிஷனே இல்லாமல் என்னோட ஃபுட்டேஜ், என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த கிளிப்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம டி கேஸ் போட்டார். அந்த கேஸ் இன்னும் போய்கிட்டு இருக்கு. ரைட் விடு. சரின்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலாக இருக்கிறதுக்குள்ள இன்னொருத்தர் உள்ளேன் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அதாவது என்னன்னா, ஏபி இன்டர்நேஷ்னல் எல்லா பேருக்கும் இந்த கம்பெனி தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த நயன்தாரா நெட்ஃப்ளிக்ஸ் கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, சந்திரமுகி ஃபுட்டேஜோட ரைட்ஸ் எங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க சிவாஜி ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூசர், அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்க. ஆனா அதோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தானே இருக்கு. நீங்க என்கிட்ட தானே பர்மிஷன் கேட்கணும். என்கிட்ட பர்மிஷன் கேட்காம எப்படி நீங்க எடுப்பீங்கன்னு சொல்லி கோவத்தில் கேஸை போட்டாங்க. இப்போதான் கேஸ் போட்டிருக்காங்க. அது விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கறதுக்குலாம் கொஞ்சம் நாட்கள் ஆகும். இன்னும் டி கேஸுக்கே இன்னும் தீர்ப்பு வரலன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் அடுத்த மாதம் வேற லெவலில் கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. இந்தியா ஃபுல்லாக இந்த படத்தை தான் வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க படம் கூலி. இந்த கூலி படம் ரிலீஸ் ஆன அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டாரோட மார்க்கெட் வேற லெவலில் இங்கேயோ போகுது. எனக்கு தெரிஞ்சு எல்லா பேரும் இதுதான் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 கோடி படமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ரஜினியோட அடுத்த படத்தோட பேச்சு எவ்வளோ பீக்கில் இருக்கும், அதே பீக்கு தான் இப்பவும் நடந்திருக்கு. அடுத்த டைரக்டர் யாருன்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் தேடிட்டு இருக்காருன்னா HVO கிட்ட கதை கேட்டிருக்காராம். அதுக்கப்புறம் சூர்யா சாட்டர்டே படம் எடுத்த விவேக் இவர்கிட்டையும் கதை கேட்டுக்கிட்டு இருக்காராம். ஸோ இவங்க 2 பேரில் யார் ஓகே பண்ண போகிறாருன்னு சொல்லி தெரியல. ஆனால் 2 பேரும் ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர்ஸ் தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, அது HVOத்தோட கதை பேட்டர்ன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். துணிவு கூட ஒரு சூப்பரான கதைங்க. துணிவு, வலிமை இதெல்லாம் ரொம்ப சூப்பரான கதை. அது கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அவர் நல்ல டேரக்டர் இல்லைன்னு நம்மளால் சொல்லிடவே முடியாது. அதேமாதிரி விவேக் சூர்யா சாட்டர்டே படத்தை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஃபயரான டைரக்டர்ஸ் கூட சூப்பர் ஸ்டார் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவார். எனக்கு தெரிஞ்சு அவரோட சாய்ஸ் 2மே தான் இருக்கும். வினோத்துக்கு ஜனநாயகனுக்கு அப்புறம் தான் சொல்லுவார். என் கெஸ், உங்கள் கெஸ் என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இவ்வளோ நேரம் வந்து கூலியை பற்றி பேசணும். கூலியோட மியூசிக் டைரக்டரான அனியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம பேசுவோம். அதாவது என்ன நான் சொல்ல போகிறேன்னா, அனி வந்து பேக் டு பேக் வந்து 2 படம் இந்த மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று வந்து ஜூலை 31 ரிலீஸ் ஆக போகிற கிங்டம் படம், அதுக்கப்புறம் 13 இயர்ஸ் கேப்பில் கூலின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ 2 படத்துக்கும் வந்து அனிருத் வந்து ஃபயராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கிங்டம் படம் வந்து இன்னும் 1 வீக்கில் வந்து அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் முடிச்சு சென்சார் ஒர்க்கு ஃபைனல் காப்பிக்கெலாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணுமா. அதுக்குள்ளே வந்து கூலி என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு ஜூலை எண்டில் நீங்கள் வந்து பிஜிஎம் ஸ்கோர் வந்து முடிச்சு கொடுத்தே ஆகணும், அப்போ தான் வந்து சென்சாருக்கு பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கூலி படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100+ கண்ட்ரீஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதனால் என்னென்னா, ஒவ்வொரு சில கண்ட்ரிஸ் வந்து ஒரு சில சென்சார் பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இந்தியாவில் என்னென்னா, இப்போ நம்ம வந்து சென்சார் பண்ணி முடிச்சா அந்த படத்தை வந்து குயிக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் என்ன பிரச்சனைனா, சென்சார் பண்ணிட்டு ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், 8 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், 7 டேஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வெயிட்டிங் பீரியட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இவங்க வந்து அந்த 13 to 14 டேஸ் வந்து அந்த கேப் தேவை. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஜூலை எண்டுக்குள்ளே நீங்கள் இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாகணும்னு சொல்லி அனியை போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க. இந்த சைடு கிங்டம் படம் ப்ரொடியூசர்ஸ் டீம்ஸும் வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 சைடும் வந்து அனின்னு சொல்லி 2 பேரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம தாராளமாக சொல்லலாம். உத்தரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இவ்வளோ நேரம் வந்து அனி வந்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்து நான் சொன்னேன். இப்போ சொல்ல போகிறது வந்து அனி வந்து ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம அனி வந்து தெலுங்குலேயும் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார், ஹிந்தியில் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார், இப்போ வந்து கன்னடாலையும் வந்து மியூசிக் டைரக்டர் ஆக போகிறாரு. என்ன சொல்ற? யார் படத்துக்குன்னா நம்ம யாஷோட படம். யாஷ் வந்து ராமாயணா அதுக்கப்புறம் டாக்ஸிக் படம் முடிச்ச அப்புறம் ஒரு படம் வந்து கன்னடா படம் வந்து கமிட் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு வந்து அனிருத் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஓகே ஆன மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு இருக்கான். ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த ராமாயணா டாக்ஸிக்கு இந்த அப்டேட்லாம் முடிஞ்ச அப்புறம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அடுத்தும் வந்து ஒரு தமிழ் சினிமா கன்னடா சினிமா விஷயம்தான். அதாவது என்னன்னா, நம்ம அக்டோபர் 1 வந்து இட்லி கடை வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி தனுஷ் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி அறிவித்து விட்டார். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதான்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா நீங்கள் நியூஸ் பார்த்துன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் வந்து பேச மாட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுமான்னு ஒரு டவுட்டில் வந்து போயிட்டு இருக்கும்போது ஃபைனலாக எல்லா இஷ்யூஸும் முடிச்சு அக்டோபர் 1 வந்து இட்லி கடை வந்து நாங்கள் போடுறோம்னு சொல்லி தனுஷ் டீமு அந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. அதே டைமில் வந்து காந்தாரா படத்தோட அடுத்த வேர்ஷன் வந்து அக்டோபர் 1 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அவங்களும் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 1 வந்து ஒரு பெரிய கிளாஷாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அக்டோபர் 1 அப்போ தான் வந்து காந்தி ஜெயந்தி, ஆயுத பூஜை அதெல்லாம் கொலாஜாய் மொத்தமாக வந்தது. ஸோ 2 to 3 டேஸ் லீவ் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ அதனால் எல்லா பேரும் வந்து இந்த டேட்டை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து நம்ம சொல்லலாம். அதுபோக தனுஷ்க்கு வந்து தமிழ்நாட்டில் ஒண்டி மார்க்கெட் இல்லை, அவருக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய மார்க்கெட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. குபேரா வந்து இங்கே ஒழுங்காக ஓடல, ஆனால் தெலுங்கு ஸ்டேட்ஸ் மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு குபேராக்கு. ஓகேவா? ஸோ அதனால் தனுஷும் வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார் தான். அவரோட படம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு பேன் இண்டியா எதிர்பார்ப்பு இருக்கும். காந்தாரா வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து சாக்க போட்டுச்சு. இப்போ அடுத்த வருஷன் வரதுனால அதுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு தெலுங்குவும் கன்னடா ஸ்டேட்ஸ்லையும் வந்து ஹையஸ்ட் வந்து காந்தாராக தான் தருவாங்க. லிமிட்டட் ஸ்க்ரீன்ஸ் ஒண்டி தான் வந்து நம்ம டிக்கு தருவாங்கன்னு சொல்லி நான் பர்சனலாக எதிர்பார்க்குறேன். கேரளாவில் வந்து எனக்கு டிக்கு தான் அதிகமாக தருவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நார்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கர்நாடகா ஆந்திராவில் என்ன ரிசல்ட் வருதோ அதே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எந்த படத்துக்கு வந்து தாக்கு பயங்கரமாக இருக்கோ அது வந்து பிக்கப் ஆகும். பட் காந்தாரா வந்து ஒரு செம்ம டஃப் கொடுக்கும்னு சொல்லி நம்ம தாராளமாக சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.